இன்றைக்கு இந்த திருப்தியின் ஆண்டிலே குடும்பங்களில் பொருளாதார திருப்தி என்பதை குறித்து சில வசனங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்டி சில ஆலோசனைகளை அதிலிருந்து கூறும்படியாக விரும்புகின்றேன். ஸ்தோத்திரம். பொருளாதார திருப்தி. இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றோம். உலகம் பொருட்களால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்திலே பொருள் தேவைப்படுகிறது. பொருட்கள் இல்லாமல் மனுஷனுக்கு வாழ முடிகிறதில்லை. அப்போ இந்த உலகத்தில் இருக்கும் அளவும் பொருள் ஆதாரம், இந்த சோர்ஸ் இல்லையா, அந்த பொருளுடைய ஆதாரங்கள் நமக்கு வேணும். இப்போ பணம் என்பது ஒரு பொருள். அதுக்கு அது பணம் எப்போ வரணும்னு உள்ளதுக்கு ஆதாரம் என்ன? சம்பளம், கூலி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்துருக்கேன், அப்போ எனக்கு அந்த அதுக்கு பணத்துக்கு ஆதாரம் இருக்கு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம். ஆகவே இந்த பொருளாதாரத்தில் நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும். அதே வேளையில் இந்த திருப்தியின் ஆண்டிலே திருப்தி என்கிறதும் சேர்ந்து வேண்டும். ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு பிரியமானது, சந்தோஷமானது. நான் வேகமாக சில காரியங்களை சொல்லுகிறேன். முதல்ல குடும்ப பொருளாதாரத்திலே ஒரு திருப்தி நமக்கு வர வேண்டும் என்றால் தேவன் தருகிறார் என்ற அறிவு நமக்கு ஃபர்ஸ்டாக வேணும். தேவன் தருகிறார். எல்லாருக்கும் தேவன் தான் கொடுக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். பெரிய திமிங்கலத்தையும் அவர் போஷிக்கிறார். சின்ன இந்த அடைக்கலான் குருவிகளையும் கூட போஷிக்கிறார். ஆனால் தேவன் தான். பலருக்கு அது தெரியாது. தேவன் தருகிறார் என்கிற காரியம் பலருக்கு தெரியாது. அதை அப்படியே ஏற்று எடுத்து அதை ஒரு விசுவாசமாக மாற்ற அவங்களால முடியாது. நான் உழைக்கிறேன், எனக்கு கிடைக்குது, அந்த மாதிரி தான் எடுத்துக்கிடுவாங்க. நான் எனக்கு அப்படி செய்தேன், இப்படி கிடைத்தது, நான் என்று அந்த சுயத்தையே வச்சு தான் நிற்பார்களே தவிர தேவன் தருகிறார் என்கிறது இருக்காது. நமக்கு அது இருக்க வேண்டும். யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. நன்மையான ஈவுகள், அதில் தான் இந்த பொருளாதாரமும் சேரும். உலகத்திலே வாழ்வதற்கு நிறைய ஈவுகள் தேவை, நன்மைகள் தேவை. அதை கர்த்தர் நமக்கு தருகிறார். அது பரத்திலே உண்டாக்கி ஏற்ற வேளையிலே ஜோதிகளின் பிதா, ஒளிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் லைட்ஸ், அவர் நமக்கு அனுப்பி தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பூரணமான எந்த வரமும், வரங்கள் ரெண்டுமே, ஈவு வரம் ரெண்டும் கிஃப்ட் தான். ஆனால் அது நம்ம பொதுவாக பழகின வார்த்தையில் நன்மைகள் உடைய ஈவு, இது தேவன் தருகிற பூர்ணமான ஈவுன்னு சொல்லும் பொழுது ஆவியின் வரங்களை அது குறிக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இது ரெண்டுமே பரத்திலே உருவாக்கி வைத்து அல்லது பரத்திலே திட்டமிட்டு வைத்து அதை ரெடி பண்ணி வைத்து அவர் ஏற்ற காலத்திலே நமக்கு நேராக இறங்கி வரும்படி செய்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் கிடையாது, யாதொரு வேற்றுமையின் நிழலும் கிடையாது. அவனுக்கு கொடுப்பேன், இவனுக்கு கொடுக்க மாட்டேன், ஆள் பார்த்து செய்வேன், அந்த மாதிரிப்பட்ட அந்த வேற்றுமையின் நிழல் அவரிடத்தில் கிடையாது. தருவேன்னு சொல்லிட்டு தராமல் இருக்கக்கூடிய மாறுதலும் அவர்கிட்ட கிடையாது. ஒரு வாக்குத்தத்தத்தை பைபிளில் எழுதி கொடுத்துட்டு அதை செய்யாமல் போகக்கூடிய அந்த மாறுதலும் அவர்கிட்ட ஒரு பொழுதும் கிடையாது. வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். எனவே இந்த கர்த்தர் மாறாதவர், அதாவது வேறுபடுத்தி பார்க்காதவர். இந்த கர்த்தர் ஜோதிகளின் நடுவில் வாசமாயிருக்கிறார். அவர் நமக்கானவைகளை பரத்திலே உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஏற்ற வேளையில் நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய தனி வாழ்க்கைக்கு இறங்கி வரும்படி செய்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ தேவன் தருகிறார் என்ற நல்ல அறிவு நமக்கு இருக்கணும்.
இப்போ யெகோவா ஈரே தேவன், ஆபிரகாம் அதை அனுபவித்தார். தனக்கு ஒரு ஆட்டுக்கடா தேவைப்படும் என்பதை அவரே அறியாதிருந்தார். ஆனால் தேவன் அதை முன்கூட்டியே அவருக்காக ஆயத்தம் பண்ணி வைத்து, உண்டாக்கி வைத்து, அதை ஏற்ற வேளை வரும்போது கரெக்டாக அவர் கையில் வந்து கிடைக்கிறதுக்கு உதவி செய்தார். இதுதான் ஒரு சரியான உதாரணம். இதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கு என்ன பொருளாதாரம் வேணும், இந்த மாதம் எவ்வளோ வேணும், இந்த வருஷம் எவ்வளோ வேணும், எல்லா விஷயம் அப்படி தான். இன்றைக்கி பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறதுனால அதை மட்டும் நம்ம சொல்கிறோம். பொருளாதாரங்கள் என்ன, பணம், பொருள், செல்வம் எல்லாமே கர்த்தர் திட்டமிட்டு வச்சிருக்கிறார். திட்டமிட்டு வச்சிருக்கிறான்னு சொல்றதை விட இது பரத்தில் உருவாக்கி வைக்கிறார். உருவாக்கி வச்சுட்டு அங்கிருந்து இறங்கி வர பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் ஒரு விஷயம் கூட எப்போவுமே இதை சொல்லும் பொழுது நான் சொல்வது தான், தானியேல் புஸ்தகத்தில் படிக்கிறோம். தானியேல் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். முதல் நாளே பரலோகத்தின் தேவன் தூதனை அனுப்பி இவருக்கு ஜெபத்துக்கான பதிலை கொடுத்து அனுப்பினார். அந்த தூதனை பெர்சியா தேசத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு வானமண்டலத்தின் அதிகாரி, பொல்லாத ஆவி, அது தடுத்து நிறுத்துகிறது. அந்த வானமண்டலத்தில் 21 நாட்கள் அது அங்கே நிற்கிறது. தேவதூதன் அங்கே நிற்கிறான், இது தடுத்து வச்சிருக்கு. அப்போ தானியேல் திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறான். 21வது நாள் அந்த தூதனை கீழே அனுப்பும்படியாக அடுத்தது தூதன் அனுப்பினார். அவன் வந்து இந்த பிசாசின் ஆவியை அப்புறப்படுத்தினான். அப்பொழுது அந்த முதல் நாள் புறப்பட்டவன் இறங்கி வந்து தானியேல்கிட்ட பேசுகிறான். பேசும்பொழுது சொல்லுகிறான், பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் புறப்பட்டு வந்தேன். ஆனால் பெர்சிய தேசத்தின் அதிபதி என்ன பண்ணியிருந்தான், தடை பண்ணி வைத்திருந்தான். ஆண்டவர் மிகாவேல கூட அனுப்பினார். அவன் வந்து இவனை அகற்றி தந்தான். இதோ நான் உன்னிடத்தில் வந்தேன். அல்லேலூயா. பரத்திலே உருவாக்கப்பட்ட பதில் இறங்கி வருகிறதுக்கு ஒரு செகண்டில் வர முடியாது. ஆனால் 21 நாள் தாமதமாச்சு. இப்படி நடக்கும் சில சமயம். தேவன் சாங்ஷன் பண்ண பிறகு அது இறங்கி வருகிறதுல இந்த பிசாசுகள் சில வேளை சில தடைகளை உண்டாக்குவதும் உண்டு. அப்போ நமக்கு அதுதான் ரொம்ப டென்ஷன் ஆகும், ரொம்ப கஷ்டமாகும். என்ன இது, ஜெபம் பண்ணியும் நடக்கலையே. ஆனால் தானியேல் நாட்களை பாராதபடி தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தான். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று லூக்கா 18 சொன்னது போல சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு, அதுவும் நம்ம வந்து கர்த்தருடைய வழியில் நடக்கிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் சீடர்களாக, பிதாவின் பிள்ளைகளாக, பரிசுத்தாவி தங்கும் ஆலயங்களாக வாழ்கிற நமக்கு அவர் காரியங்களை கருதி வைக்காமல் இருப்பாரா? நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய பிள்ளைகள் சாப்பிட வேண்டியதை, அனுபவிக்க வேண்டியதை, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதை அவர் பிடித்து வைப்பாரா? தராமல் இருப்பாரா? உங்களுக்கு வேண்டியதை தராமல் இருப்பாரா? கண்டிப்பா. உங்களுக்கு ஒரு நிலம் வேணும், வீடு கட்டணும், உங்களுக்கு அந்த யோசனை வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். ஆமென். ஏன்னா அவர் பூமியிலே மனித குடியிருப்புகளை ஏற்கனவே வட்டணித்து வைத்திருக்கிறார். மனிதன் எங்கெங்கே குடியிருக்கணும், யார் எங்கே குடியிருக்கணும், அதெல்லாம் தேவனுடைய ஆச்சரியமான செயல். சரி, ரொம்ப விளக்கம் போனால் டைம் ஆகிடும் நமக்கு. அதனால தேவன் தருகிறார் என்ற அறிவு தெளிவாக இருக்கணும். நம்முடைய பொருளாதாரத்தில் நமக்கு திருப்தி வரணும்னா இருக்கிறதுலாம் தேவன் இதை தந்தார், இன்னும் தருவார், தேவையானதை தருவார், அவர் திட்டமிட்டதை தருவார். அல்லேலூயா. இந்த சிந்தனை நமக்குள்ள எழும்ப நமக்கு நல்ல ஒரு அமைதல் இருக்கும். அந்த பொருளாதாரத்தை பற்றி ஒரு அலைக்கழிப்பு, ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு மன உளைச்சல், டென்ஷன் ஒன்றும் வராது. அந்த மனசில் நல்ல ஒரு தெளிவு இருக்கிறது. இது நமக்கு தேவை. இந்த உலகத்தில் பொருள் இல்லாமல் முடியாது. ஆனால் நமக்கு ஒரு பெரிய கேரண்டி என்னன்னா, கர்த்தர் நமக்கானதை முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்து ஏற்ற வேளையில் தருகிறார். ஆமென். இது அப்படியே விசுவாசமாக எடுத்துக்கொள்வோம். நடைமுறையில் அடிக்கடி இதை சிந்திக்கவும் வேணும், அறிக்கை பண்ணவும் வேணும். கர்த்தர் தருவார். அவர் இதை திட்டம் பண்ணி இருந்தால் இது நடக்கும், இதை தருவார். ஆமென். இது மறுபக்கம் அவர் திட்டம் பண்ணாத நமக்கு வேண்டாம்.
சரிதானே? அவர் திட்டம் பண்ணாதது நமக்கு வேண்டாம், அவர் எனக்கென்று வைக்காதது எனக்கு வேண்டாம். அது வேதனையை தான் கொண்டு வரும். அதை நான் வாங்கினேன்னா சிலவேளை அவர்கிட்டே கேட்டு பிடிச்சு பறிச்சு வாங்கிறதும் ஒன்று இருக்கு. அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை வர பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவரே டெய்லி மன்னாவை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு அதுக்கு மேலே இறைச்சி சாப்பிடணும். இறைச்சி கொடுக்க வேண்டான்னு இருக்கிறவர் அல்ல, அவர் கொடுக்கணும்னு நினச்சா கொடுப்பார். ஆனால் இவங்க ரொம்ப முறுமுறுத்து, இந்த முறுமுறுப்பு ஆண்டவர் பிடிக்கவே இல்லை. அப்படிலாம் பண்ணும் பொழுது அவருக்கு கோபம் வந்தது. சரி நல்லா சாப்பிடு, காடைகளை போட்டு கொடுத்தார். சாப்பிட்டு சாப்பிட்டு ஒவ்வொருத்தனுக்கும் மூக்கால வாயால போச்சு. பரிதாபம், செத்து போனாங்க நிறைய பேர் அதை சாப்பிட்டு. அப்போ இதுதான் பிடிச்சு பறிச்சு கத்தட்டது வாங்கினா சில சமயம் தந்துருவார், ஆனால் தரது ஆபத்தாக இருக்கும். அது நமக்கு வேண்டவே வேண்டாம். ராமேன்னு சொல்லுவோம். இதில் நம்ம உறுதியாக இருந்தோம்னா எந்த கண்ணியிலையும் சிக்க மாட்டோம். ஆமேன், ஸ்தோத்திரம். பொருளாதார விஷயத்தில் எந்த சிக்கல்லையும் மாட்ட மாட்டோம். இந்த போதும் என்கிற மனசு, திருப்தி நமக்கு இந்த விஷயத்தில் இருக்கணும். அப்போ தேவன் தருவார் என்பது ரெண்டாவது. தேவன் தருவதில் திருப்தி, தேவன் தருவதில் திருப்தி. அவர் இதெல்லாம் எனக்கு தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம். நல்ல நிறைவா, மனசு நிறைவா இருக்கணும். தந்திருக்கிறார் தந்திருக்கிறார் தந்திருக்கிறார். அது இல்லையே இது இல்லையே, இவ்வளவும் தந்திருக்கிறார், அதை ஏற்ற வேளையில் தருவார். இதாக்க அந்த நல்ல மனசு. அல்லேலூயா. சிலருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அதெல்லாம் பெருசாக தெரியாது. அது இல்லையே இது இல்லையே. அப்போ இது போதாது என்கிற மனமாக்கும். போதும் என்கிற மனம் கிடையாது. இது என்ன மனம்? எதை கொடுத்தாலும் போதாது போதாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனம். அட்டையின் குமாரத்திகள் தா தா என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். அதுகளுக்கு ஒரு நாளும் திருப்தியே என்ன செய்யாதான், வராதான். அதே மாதிரி இருக்கும். எவ்வளோ தந்தாலும் அதுக்கு அடுத்ததை சிந்திக்கும், அது கிடைக்கலையே அது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு கர்த்தர் தந்ததில் சந்தோஷப்படணும். எது இல்லாவிட்டாலும் முதல்ல இருக்கிறதுக்காக 2 ஸ்தோத்திரம் பண்ண பழகணும். அல்லேலூயா. சரி, இதை கர்த்தர் தந்தார், ஸ்தோத்திரம். அதையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு, கரெக்டாக தருவார். ஆமென். அப்போ தேவன் தருவதில் திருப்தி. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6லிருந்து வாசிக்கிறேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அல்லேலூயா. விசுவாசிகளுடைய மனநிலை இப்படி இருக்க வேண்டும். போதும் என்கிற மனநிலை. உண்ணுகிறதுக்கு தருகிறார், உடுக்கிறதுக்கு தருகிறார், அடிப்படை காரியங்கள் எல்லாம் தருகிறார். இனி அதுக்கு மேற்பட்டவைகளை அது இல்லையே இது இல்லையே நான் இதுக்கு அவலாதிப்பட வேண்டும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அநேகரை பிசாசு வஞ்சிக்கிறது இந்த பண ஆசை பொருளாசைனால தான். கீழே அது வருது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 9-10. ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷனை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால் அன்பானவர்களே, போதும் என்கிற மனது இருக்கட்டும். வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்து அடிக்கடி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுகிற பழக்கம் வரட்டும். துதியின் உடை. ஒடுங்கின ஆவி என்ன செய்யும்? எது இருந்தாலும் திருப்தி அடையாது. அது முறுமுறுத்துக்கிட்டே இருக்கும், குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். அது நமக்கு இருக்கவே கூடாது. நம்ம எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணுறது, அப்பா நன்றி, இதை தந்தீங்களே அப்பா நன்றி, ஸ்தோத்திரம். இன்னும் எனக்கு தேவையானதெல்லாம் அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கீங்களே நன்றி, ஏற்ற வேளையில் தருவீங்களே நன்றின்னு அந்த ஸ்தோத்திரத்திலே போனோம்னா இன்னும் மேன்மையாக இருக்கும். 3வது, தாராளமாய் கொடுக்கும் மனம் இருக்க வேண்டும்.
நம்முடைய பொருளாதாரத்தில் நமக்கு திருப்தி இருக்கணும்னா தேவன் அருளுகிறார் என்கிற அறிவு இருக்கணும். தேவன் தந்ததில் நமக்கு இது போதும், இதுக்கு மேலே வேண்டியது அவர் வச்சிருப்பார் தருவார் என்கிற ஒரு அமைதல் இருக்கணும். அடுத்தது, தாராளமாக கொடுக்கிற மனசு இருந்தால் தான் இருக்கிறதுல திருப்தி வரும். இந்த ஜெனராசிட்டி, தாராளமயம், தாராள மனசு, அது நமக்கு வேணும். மற்றது என்னது? கஞ்சத்தனம், பிறர் கொடுக்காத சுயநலம், அது ஒடுங்கின ஆவி, அது நம்மளை குறுக பண்ணும், வாழ்க்கையே அது குறுக பண்ணும். அதனால் நமக்கு இருக்கிறதுல சந்தோஷமாக கொடுக்கறதுக்குள்ள அந்த உள்ளம் இருக்க வேண்டும். திராணிக்கு தக்க கொடுத்தா போதும், ஆனால் அந்த திராணிக்கு தக்கையும் பலர் கொடுக்க மாட்டார்கள். இது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தையும் தடுக்கும், அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் ஒரு அமைதலே இருக்காது, ஆவியில் ஒரு அமைதல் இருக்கவே செய்யாது. எப்போ பார்த்தாலும் அது ஒரு வித ஆசை அல்லது ஒரு பயம், என்னாகுமோ என்கிற பயம், இப்படி பல விதத்தில் அது பிரச்சனை எழும்பிவிடும். அதனால் கொடுக்கணும்னா முதல்ல தேவனுக்கு கொடுக்கணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். நிறைய வசனங்கள் இருக்கிறது. மார்க்கு 12:17, அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். தேவனுடையதை தேவனுக்கு செலுத்து. பைபிளில் மல்கியா 3:10 தசம பாகங்களை ஆலயத்தின் பண்டசாலைக்கு கொண்டு வாருங்கள், அதனால் நான் உங்களை இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 23:23 இயேசு சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் அந்த சில பொருட்களிலே தசமபாகம் கொடுத்து உண்மையாக இருந்தார்கள். ஆனால் மேன்மை உள்ளதான நீதியையும் பரிசுத்தத்தையும் விட்டு விட்டார்கள். நீங்களோ இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்தம், நீதி என்கிற இந்த மேன்மைகளை நீங்கள் அனுபவிக்கணும், அதுக்கான கிரியைகளை நடப்பிக்கணும், அதோடு கூட அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். தசமபாகம் என்கிற ஒரு பழக்கத்தை நான் வச்சிருக்கேன், அதையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது என்று சொன்னார். இன்றைக்கு தசமபாகம் கொடுக்கக்கூடாது என்று போதிக்கிறவர்களே எழும்பி இருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் வேதத்தை முழுவதும் படித்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் தசமபாகம் கொடுங்கள் என்று கர்த்தர் திட்டமாக கட்டளையிடுகிறார். புதிய ஏற்பாட்டில் அது வேண்டாம்னு சொல்லவே இல்லை. இயேசு அதை விட்டு விடாதிருங்கள்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுக்கு மேலே புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களை படித்தோன்னா நாம் முழுமையும் கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆதி அப்போஸ்தல காலத்தில் விசுவாசிகள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வச்சாங்கன்னு படிக்கிறோம். அப்போது இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு உண்மையான உபதேசம் என்னன்னா, நீ 10 திருப்தி அடையக்கூடாது, 10 மேலாக தாராளமாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். இதுதான் உண்மை, அது அடிப்படை, அது நியாயம், தேவன் வைத்திருக்கிற நியாயம். பழைய ஏற்பாட்டுக்காரங்க எல்லாத்தையும் சட்டம் பிடிச்சு தான் நிற்பாங்க, நியாயத்தில் தான் நிற்பாங்க. நம்ம அப்படி இல்லை, நியாயத்தோடு கூட அன்பு, இந்த திறந்த உள்ளம், தாராளமான அந்த மனப்பான்மை, இதெல்லாம் வரணும். அப்போ கண்டிப்பாக 10 மேலே தான் நம்ம கர்த்தருக்காக கொடுக்கணும். பொதுவாக நம்முடைய பழக்கம், தசமபாகத்தை நாம் சரியாய் கொடுக்கிறோம், அதோட கொஞ்சம் கூட்டியே சில சமயம் சந்தோஷமாய் கொடுக்கிறோம், அது நல்ல பழக்கம். அதே மாதிரி அடுத்து காணிக்கைகள். இன்றைக்கி நம்ம சபையை பொறுத்த மட்டும் நிறைய காணிக்கைகள் இருக்கிறது. நமக்கு எது ஏவுதல் இருக்குது, எதில் ஒரு நடத்துதல் இருக்குது, எதை மேலே எந்த ஊழியத்தில் ஒரு பாரம் தந்திருக்கிறார், அதுகளுக்கு நம்ம கொடுக்குறோம். சபைக்கு கொடுக்குறோம், அப்புறம் அந்த குறிப்பிட்ட ஊழியங்களுக்கு கொடுக்குறோம். இதுக்கு மேலே முதற்பலன் காணிக்கை என்பது சொல்லியிருக்கு. நம்முடைய உங்கள் விளைவின் முதற்பலன்களால் கர்த்தரை என்ன செய்யுங்கள், மகிமைப்படுத்துங்கள். அப்போ கண்டிப்பாக இவைகளையெல்லாம் நாம் பின்பற்றி வருவது நமக்கு நல்லது. நம்ம அநேக தேவ மக்கள், நாம் உட்பட பலரும் இதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு கரெக்டாக நம்ம கொடுக்கணும். அடுத்தது அதே வசனத்தில் சொல்லியிருக்க, ராயனுடையதை அறுக்குடு, ராயனுக்குடு, அரசாங்கத்துக்குரியது. அதை விசுவாசிகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் வஞ்சித்து வைக்கவே கூடாது.
பல பல டேக்ஸுகள் இருக்கிறது, வரிகள் கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் நாம் உண்மையாக இருக்கணும். இந்த அரசாங்கத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வரியை குறைத்து தருகிற அரசாங்கத்தை ஆண்டவர் எழுப்பணும், அதுக்காக ஜெபிக்கணும். ஆனால் இந்த வரியை கூட்டி செலுத்தி கொண்டே இருக்கிற இது பண்ணி கூட்டி இது பண்ணி கொண்டே வசூலித்து கொண்டே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு கொடுக்கணும். இதில் பொதுவாக நிறைய பேர் தப்பு பண்ணுறது வருமான வரி கொடுக்கறதில்ல. அப்போ வரி ஏய்ப்பு செய்கிறீர்கள். அரசாங்கத்துக்கு போண்டியதை நீங்கள் கொடுக்கல, தொழிலில் உங்கள் தனி வருமானத்தில் அதுக்கெல்லாம் ஒழுங்கு இருக்குது, கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்க நம்மளை பிடிக்க மாட்டாங்க, ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் பிடிப்பாங்க, மற்றபடி அவங்க ஒவ்வொருத்தரையாக பிடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பிடிக்கிறாங்களோ பிடிக்கலையோ, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்க. சிலருக்கு இது சொன்னால் அப்படி இப்படி வாழ முடியும். உங்களை ஆண்டவர் வாழ வைக்கணும்னா நீங்கள் ஆண்டவருடைய ஒழுங்கில் தான் நிற்கணும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா, பொருளாதாரம் மேன்மையடைய வேண்டுமா, இந்த விஷயத்தில் வசனம் சொல்றது, அப்போ அதுக்கு கீழ்ப்படியணும். அதை கொடுத்து போக மீதியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். எத்தனை பேருக்கு அது விசுவாசம் இருக்கு? உண்மைதானா? அல்லேலூயா. மனப்பூர்வமாக நம்ம செய்யணும். சரி, அடுத்தது முக்கியமாக பெற்றோருக்கு செய்யணும். நமக்கு அந்த தாராள மனசு இருக்கணும். கர்த்தருக்கு நல்லா செய்யணுமே, அரசாங்கத்துக்குள்ளதை கரெக்டாக கடமைகளை வரிகளை செலுத்தி விட வேண்டுமே, தீர்வைகளை செலுத்தி விட வேண்டுமே. அடுத்தது என்னை பெற்று வளர்த்த பெற்றோர். நான் இன்னும் சொல்வேன், ஆனால் நீங்களும் உங்கள் மனைவியும் ஒரே மாம்சம்னு பைபிள் சொல்லுது. உங்கள் 2 பேரையும் பெற்று வளர்த்த பெற்றோர், அந்த 2 பெற்றோரும் சேர்ந்து தான் உங்களை இன்னைக்கு ஆளாக்கி விட்டு நீங்கள் ஒரே மாம்சமாக வாழ்கிறீங்க, நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறீங்க. அந்த பெற்றோர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் 1 தீமோத்தேயு 5:4 சொல்லுகிறது, பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அல்லேலூயா. பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள கடவர்கள். பெற்றார் செய்த நன்மை எந்த பிள்ளையால் ஈடுகட்ட முடியும்? பெற்றார் உங்களுக்கு செய்த நன்மை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அவங்க ஒரு நாள் உங்களை பிள்ளையா இருந்து வளர்த்த கஷ்டப்பட்டது மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்த்த கஷ்டப்படுறீங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, பெற்றாருக்கு பதில் நன்மை செய், பெற்றோர் கஷ்டப்பட விடாதே, அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடாது. ஆனபடினால எல்லாவற்றையும் விளக்கம் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு பல முறை இவைகளை சொல்லுவது தான், உங்கள் பெற்றாருக்கு உங்கள் வருமானத்திலேருந்து கொடுங்க. சில வேளை உங்கள் பெற்றோருக்கு அது தேவையில்லாமல் இருந்தால் கூட நான் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை, ஒரு சின்ன ஒரு டோக்கன் கிஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு அடையாளமான ஒரு பரிசு மாதிரி அது கொடுங்க. சந்தோஷமாக இருக்கும்ல, என் பிள்ளை தாரான், என் மக தாரா, அந்த சந்தோஷம். இதில் கணவனும் மனைவியும் ஒத்துழைத்து, கணவனு தெரியாமல் மனைவி தன்னுடைய பெற்றோர் செய்யது, மனைவி தெரியாமல் ஒழிச்சு புருஷன், இது தப்பு. அப்போ நீங்கள் மனைவி கண்டு பயப்பட்டு அப்படி செய்யலாம், கணவனை ஏமாற்றி இப்படி செய்தீங்களா? அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு? அன்பா 2 பேரும் சேர்ந்து, சில இடத்துல 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க, 2 பேருக்கு உரிமை இருக்குது, ஆனாலும் மாறி மாறி சொல்லி இதை இப்படி செய்வோம், அதை அப்படி செய்வோம். 2 பேருடைய சம்பளத்தையும் குறித்து 2 பேரும் ஆலோசித்து, அதுதான் நல்ல ஒரு ஒழுங்கு, ஒரு மனம் இருக்கும். அப்படி பெற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? வெறும் பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை, சில இடத்துல சரீர உதவி தேவை, ஆதரவு தேவை, அடிக்கடி ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது தேவை, பல கடமைகள் இருக்கிறது. கண்டிப்பாக பெற்றாருக்கு செய்ய வேண்டும் என்கிற மனசு இருக்கணும். 4வது ஏழைகளுக்கு செய்ய வேண்டும் என்ற மனசு இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 19:17, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கர்த்தர் ஏழைகளை தன்னுடைய சார்பில் எடுத்து வச்சுட்டு பேசுகிறாரு. இந்த ஏழைக்கு நீ கொடுத்தீன்னா அது எனக்கு தந்ததுக்கு சமம், நான் உனக்கு அதை திரும்ப தருவேன். ஆமென். எந்த ஏழைக்கு கொடுத்தாலும் ஆண்டவர் சொல்றா, இதை நீ எனக்காக தந்திருக்கிற. ஏன்னா அந்த ஏழையை போஷிக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை.
கர்த்தர் அதிலே நம்மளை யூஸ் பண்றார். நம்ம சிலரை சில இடங்களில் பயன்படுத்துறார். அப்போ அந்த ஏழைக்கு இப்போ ஒரு பசித்தோரை போஷியில் ஒரு சாப்பாடு பொட்டலம் கொடுக்குறோன்னா அது ஒரு ஏழை கையில் போய் சேருது. அவனை போஷிக்க வேண்டிய கடமை சிருஷ்டிகருடைய கடமை. அதில் நாம் ஒரு பங்களிப்பு கொடுக்குறோம். அப்போ அவர் நான் செய்கிற வேலையை நீ எனக்காக செய்த, நான் உனக்கு அதை திரும்ப தருவேன். இதுதான் அதனுடைய பிரின்சிபிள். ஆண்டவர் அப்படியே செய்கிறார். ஏழைக்கு எதை கொடுத்தாலும் நீங்கள் வெறுமையாகி போக மாட்டீங்க. ஒரு நாள் கர்த்தர் மடங்கு மடங்கா உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தரித்திரரை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள் என்று கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. தரித்திரரை நினைத்து கொள்ளணும். எவ்வளோ பெரிய மிஷினரி ஊழியங்கள் செய்யும் போதும், பெரிய காரியம் செய்யும் போதும் இந்த தரித்திரர்களை என்ன செய்திடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஸோ இந்த தாராளமான கொடுக்கிற ஒரு உள்ளம் நமக்கு தேவை. அது பொருளாதார ஆசீர்வாதத்துக்கும் அதுக்கு ஒரு வழிவகுக்கும். அது பொருளாதாரத்தில் திருப்தியாக இருக்கிறதுக்கும் அது வழிவகுக்கும். ராமேன் சொல்லுவோம், ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக 4ஆவதாக நஷ்டம் ஏற்படாமல் வாழ்தல். பொருளாதாரத்தில் திருப்தியாக இருக்கணும்னா நஷ்டம் வர்றதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கவனஹீனமாக இருந்து ஒரு நஷ்டத்தில் கஷ்டத்தில் சிக்கிட்டா அப்புறம் எப்படி பொருளாதாரத்தில் திருப்தி இருக்கும்? எப்படி அதை குறித்து ஒரு அமைதல் இருக்கும்? அதனால் நஷ்டம் ஏற்படாமல் வாழ்தல். இதற்கு முதலாவது திட்டமிடுதல் மிக தேவை. திட்டமிடுதல். எந்த காரியத்தை செஞ்சாலும் கணவன் மனைவி சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி திட்டமிடுங்கள். வழக்கமாக நடக்கிறது நடந்துட்டு இருக்கும், பிரச்சனை இல்லை. புதுசாக ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க, ஒரு பொருளை புதுசாக வாங்க போகிறீங்க, ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க, ஒரு பில்டிங் வேலை ஆரம்பிக்கணும், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இதுதானே நஷ்டத்தில் கொண்டு விட்டுறோம் சில சமயத்தில். அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு 2 பேரும் ஆலோசிக்கணும். சில காரியத்துக்கு அதுக்கேற்ற ஆட்கள்கிட்டையும் ஆலோசிக்கணும். இது எப்படி எவ்வளோ ஆகும், எப்படி ஆகும் என்பதை அப்படி ஆலோசிக்கலாம். அந்த எக்ஸ்பர்ட்ஸ், அந்த நிபுணர்கள் அல்லது அதில் அறிவுள்ள ஆட்கள்கிட்ட ஆலோசிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக குடும்பத்தில் 2 பேருக்குள்ளேயும் ஆலோசனை நடக்கணும். என் மனைவிக்கு கணக்கே தெரியாது, கணக்கே தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், பேசணும். என் புருஷனா மறதி மேலே மறதி, இப்போ ஒன்று சொல்லுவார், அடுத்து இன்னொன்று சொல்லுவார். அப்படி இருந்தாலும் அவர் அதனால தான் உங்கள் கையில் தந்திருக்கார், மறக்காமல் கரெக்டாக செய்யுங்கன்னு. நீங்கள் அவர்கிட்ட எல்லாம் கேட்டு அவர்கிட்ட ஆலோசித்து தான் செய்யணும். 2 பேரும் ஆலோசித்தால் உங்களுக்குள்ள நல்ல ஒருமனம் இருக்கும். உங்கள் 2 பேருக்கும் அந்த பொருளாதாரத்தை பற்றி ஒரு அமைதல், ஒரு திருப்தி, ஒரு போதும் என்கிற மனநிலை இருக்கும். அல்லேலூயா. அதனால் கண்டிப்பாக எந்த காரியமும், புருஷன் செய்கிற எந்த காரியமும் மனைவிக்கு தெரியணும், மனைவி செய்கிற எந்த காரியமும் புருஷனுக்கு தெரியணும். 2 பேரும் அதை திட்டமிட வேண்டியது மிகவும் அவசியம். நீதிமொழிகள் 21:5 சொல்லுகிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். ஜாக்கிரதை, டிலிஜன், நல்ல ஞானமாய் திட்டமிடுகிறவன், காரியத்தை கவனமாக கருதி செய்கிறவன் என்ற அர்த்தம் இந்த ஜாக்கிரதைக்கு அர்த்தம். அப்போது ஏதோ ஒருத்தர் சொன்னார் ஓடி போய் அதை வாங்குவோம், ஓடி போய் அதில் இடப்படுவோம், அப்படி அல்ல. அதை ஞானமாக டிலிஜன்லி, நல்ல ஞானத்தோடு அதை என்னன்னு ஆலோசித்து அதை அந்த ஜாக்கிரதையோடு அதை நம்ம செய்தால் அது செல்வத்துக்கு நேராக உங்களை வழி நடத்தும். அல்லேலூயா. அதே வேளையில் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கு நேராக நடத்தும். அது கைவிட்டு போயிருமோ, அதை விட்டுறக்கூடாது, இது நடக்குமோ, பதறி பதறி என்னத்தையா செய்தால் அது செல்வத்துக்கு நேராக வழி நடத்தாதான் தரித்திரத்துக்கு நேராக வழி நடத்தும். அதனால தேவனிடத்தில் ஜெபிக்கிறது முக்கியம். 2 பேரும் சேர்ந்து முக்கியமான காரியங்களுக்கெல்லாம் தேவன்கிட்ட வைக்கிறது ரொம்ப முக்கியம். 2 பேரும் மனம் திறந்து அதனுடைய நன்மை தீமைகளை அலசி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். திட்டமிடுதல், அதோடு சேர்த்து கணக்கு பார்த்தல். கணக்கு பார்த்தலை பற்றி
வசனம் சொல்லுது. லூக்கா 14:28 14:28 பார்க்கும்போது, உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால், பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாத படிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அல்லேலூயா. ரொம்ப அழகா இயேசு சொல்லி இருக்கிறார். கட்டடத்தை கட்டணும்னா நீ முதல்ல உட்கார்ந்து செல்லும் செலவை பார். எல்லாம் முடிச்சு வச்சுட்டு என்னெல்லாம் செலவாச்சுன்னு எழுதி அந்த செல்லும் செலவை பார்க்கறது இல்லை. கட்ட தொடங்கிறதுக்கு முன்னாடியே உட்கார்ந்து என் வருமானம் என்ன, என் கையில் இருப்பு என்ன, என்ன வாய்ப்புகள் எனக்கு இருக்கிறது, இதையெல்லாம் வச்சு நல்ல கணக்கு பார்க்கணுமா. இதுதான் பட்ஜெட்டிங் என்று சொல்லுவார்கள். பொதுவாக பிளானிங் அண்ட் பட்ஜெட்டிங்னு ஒன்று உண்டு. இப்போ நமக்கு இது ஸ்தாபனம் ஒரு சங்கமாக இருக்குது, சொசைட்டி, கவர்மெண்ட்டே அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கு. ஒவ்வொரு வருஷத்துக்கு அந்த நிறுவனங்கள் தங்களுடைய இந்த ஆண்டு வருமாண்டு திட்டத்தை திட்டமிடணும். அந்த திட்டத்திற்கு எவ்வளவு பணம் தேவை என்று பட்ஜெட் போடணும். அது இருக்குது. அது தொழில் வர்த்தக நிறுவனங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு தோராயமாக போடுவோம், இவ்வளோ ஆகலாம், இங்கே ஒரு கட்டடம் கட்டணும், அதுக்கு இவ்வளோ ஆகலாம், அப்படி போடும். அப்போது உலகத்தானே ஒரு நிறுவனத்தை நீங்கள் நஷ்டத்தில் கொண்டு முடிச்சிடக்கூடாது, நல்லா நடத்தணும்னு சொல்லி இந்த பிளானிங் அண்ட் பட்ஜெட்டிங் என்பது அந்த வருஷந்தோறும் நடக்கிற ஜெனரல் பாடி மீட்டிங்கில் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒன்று. அதை அரசாங்கத்துக்கும் எழுதி அங்கே கொடுக்கணும், அங்கே வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு உலக அரசாங்கம் இந்த திட்டமிடுதலுக்கும் கணக்கு பார்த்தலுக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது. இயேசுவும் அதை சொல்லி இருக்கிறார். நீ எந்த வேலையை செய்தாலும், கட்டடம் கட்டுறதுன்னா எல்லா வேலையும் அடங்கும், இடம் வாங்கிறதோ என்ன எதுவும் இருக்கட்டும், அதை முதல்ல உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார். அதான் பட்ஜெட்டிங். முடிஞ்ச பிறகு உட்கார்ந்து பார்க்கறது அக்கௌண்டிங், அக்கௌண்ட் முடிக்கிறது, ஆடிட்டிங் பண்ணுறது, அது வேற. அப்போ இதை எத்தனை பேர் செய்கிறோம்? நமக்கு பிள்ளைக்கு படிப்பு விஷயம், அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகுது, ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஆகுது, யாத்திரைக்கு எவ்வளோ ஆகும், யூனிஃபார்ம் புக்ஸுக்கு எவ்வளோ ஆகும், அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும், இதெல்லாம் இப்பெல்லாம் சொல்கிறாங்களே, அழகா இது பண்ணி வேற எதுவும் இதர செலவுகள் எவ்வளோ வரும், இதை உட்கார்ந்து நீங்கள் பேசணும். அப்போ நஷ்டத்தில் ஓடாத வண்டி தொடங்கிட்டு பாதியில் சிக்கி போய் நின்னா அதை சொல்லாரு, பிறர் பரியாசம் பண்ணுவார்களே, இவன் கட்ட தொடங்கினான் கட்டி முடிக்க முடியாமல் ஆயிட்டானேன்னு சொல்லுவார்களே. அப்போ அதில் நமக்கு ஒரு சிக்கல் வந்தால் உலகம் ரொம்ப பரியாசம் பண்ணும், எப்படான்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு பெரிய காரியத்தில் தலையிடுறோமா, ஒரு புதிய காரியத்தில் தலையிடுறோமா, கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி ஆலோசிங்க. தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி அவர் பரத்தில் இதை உருவாக்கியிருக்காரான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணுமே, இல்லாமல் கொண்டு காலை வச்சுடக்கூடாது. அடுத்தது உங்கள் 2 பேருக்குள்ள பேசி ஒரு மனமா. அதுக்கு மேலே இப்போ கட்டடம்னா உங்கள் 2 பேருக்கும் தெரியாது, ஒரு இன்ஜினியரை பார்க்கணும், ஒவ்வொன்றுக்கு அப்படியெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் செய்து எவ்வளோ ஆகும், தோராயமாக எவ்வளோ ஆகும், சரி இவ்வளோ ஆகும்னு அவங்க சொல்கிறத கொஞ்சம் கூட்டித்தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா எப்போவுமே அப்படி தான், தொடங்கி 6 மாதம் போகும்போது விலைவாசி ஏறிடும், நினச்ச போல நிற்காது. அப்போ அந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் திட்டமிட்டு கணக்கு பார்த்து செய்யணும். இதில் இன்னொரு காரியத்தை கூட சேர்த்துக்கிறேன், செலவுகளை கண்காணித்தல். சரி, திட்டமிட்டாச்சு, பட்ஜெட்டு அல்லது கணக்கு இவ்வளோ ஆகும் என்றெல்லாம் பண்ணியாச்சு, பண்ணிவிட்டு நம்ம இதை செய்யலாம், நம்ம கையில் இருக்குது, இனி கொஞ்சம் வருமானம் இருக்குது, இது நடக்கும் என்று சொல்லி திட்டமிட்டாச்சு. அல்லது சில காரியத்துக்கு அந்த பொருளை விற்று இதில் பயன்படுத்தலாம், அப்படியெல்லாம் நீங்கள் திட்டமிடுவீங்க. அதெல்லாம் இந்த திட்டத்திலையும் அந்த கணக்கு பார்த்தல்லையும் வரும். அடுத்தது அதை நடக்கும்போதும் அடிக்கடி செல்லும் செலவை கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும், கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ கேட்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம், போய் மாட்டிடக்கூடாது. அதனால்
இது மொத்த பட்ஜெட் இவ்வளவு இல்லையா? அப்போ இது இப்போ 6 மாதம் வேலை, 1 மாதம் ஆச்சு, எவ்வளோ செலவு அழிஞ்சிருக்கு பார்த்து. ஐயோ கூடுதலாக போயிடுச்சு, என்னாச்சு, எங்கே பிரச்சனையாச்சு, முதல்ல பிளான் பண்ணணும். அப்போ 2வது மாதம் 3வது மாதத்தில் கொஞ்சம் கூட பிடிக்க வேண்டியதை கொஞ்சம் பிடிச்சிக்கலாம், கரெக்ட் பண்ண வேண்டியதில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி திட்டமிடுதல், கணக்கு பார்த்தல், செலவை கணக்கு பார்த்தல், பட்ஜெட்டிங். அடுத்தது செலவை கண்ட்ரோல் பண்ணி அல்லது மேனேஜ் பண்ணி அதை கைக்குள்ளே வச்சு கரெக்டாக நடத்துறது. கேட்குறதெல்லாம் கொடுக்கறது இல்லை. அது எப்படி? அந்த பொருளுக்கு இந்த பொருள் இவ்வளோ விலை, அந்த பொருள் இவ்வளோ விலை, அப்போ எவ்வளோ வாங்கலாம், வீணா இதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணுறோம். இப்படிலாம் சில விஷயங்களில் இருக்குது. இதையெல்லாம் ஒவ்வொன்றையும் ஒரு கண்ட்ரோலில் வச்சு கொண்டு போனால் தேவன் இதில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஜெபித்து நீங்கள் ஒருமனப்பட்டு நீங்கள் இதை நல்லா ஆலோசித்து போகிறத பார்த்தாலே உங்களை நஷ்டத்துக்கு விட மாட்டார். அல்லேலூயா. ஏனோ தானோன்னு போகிறது, தாறுமாறாக போகிறது தான், தடுமாற்றத்தோடு பதறுதலோடு போகிறது தான், அது தரித்திரத்துக்கு நேராக நஷ்டத்துக்கு நேராக கொண்டு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கடைசியாக இன்னொரு காரியம், கடன் படாமல் வாழ்தல். பொருளாதார திருப்தி வேணும்னா நஷ்டம் ஏற்பட்டுறக்கூடாது. நஷ்டம் ஏற்பட்டால் தான் அடுத்த இது வரும், கடன். கடன் என்பது வந்துடக்கூடாது. வாழ்க்கையில் நிம்மதியே போயிடுச்சு, ரொம்ப சங்கடம். எத்தனையோ பேருக்கு அதுதான் நிலைமை. நல்ல தெய்வீகத்தில் வந்து வளரணும் முன்னேறணும்னு நினைப்பாங்க, பிசாசு அதை வச்சே இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அப்போ அதில் நம்ம கவனமாக இருக்கணும். ரோமர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இங்கே ரொம்ப ஒரு கட்டளை துணியில் தான் கொடுத்துருக்கு, ஒருவருக்கும் கடன் படாதிருங்கள். அல்லேலூயா. இதை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் சரியாக நம்ம எடுத்துக்கொள்ளணும், சீரியஸாக எடுத்துக்கொள்ளணும். எழுதி வச்சிருக்கு, இப்படி இல்லாட்டா அதை செய்ய முடியுமா, பிஸ்னஸை நடத்த முடியுமா, கட்டடத்தை கட்ட முடியுமா, இடத்த வாங்க முடியுமா, அப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற ஆளெல்லாம் நீங்கள் பரியாசம் பண்ணுறீங்க, இந்த வசனத்தை தந்த கர்த்தரை பரியாசம் பண்ணுறீங்க. ஆமென். சிலர்லாம் அப்படி தான், இந்த மாதிரி காரியத்தில் ஆலோசனை கொடுத்தா உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் ஊழியம் செய்விய, உங்களுக்கு என்ன குறைவுன்னு பேசுவா. ஏதோ நம்ம ஒரு குறைவு இல்லாமல் இருக்க போல். சரி, நல்லது தான் பார்வையில். ஆனால் நம்ம சொல்லது எடுபடாது. நம்ம என்ன நம்ம வார்த்தையாக சொல்கிறோம், வசனத்தை சொல்கிறோம். நீங்கள் யாதொன்றிலும் ஒருவனுக்கும் சொல்லுங்க கடன் படாதிருங்கள். கட்டளை, படாத, கடன் படாத என்று சொல்லுகிறார். இதை பற்றியும் பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்கு. ஒன்று கூட வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 22:7, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கின ஆளு கடன் தந்த ஆளுக்கு யாரா மாறிடுறாரு, அடிமை, வேற வழி இல்லை. ஸ்தோத்திரம். தருவேன் என்று சொன்ன நேரத்தில் கொடுக்க முடியாட்டா அந்த ஆள் வாயில் வந்தெல்லாம் பேசுவார். ஏன்னா அவருக்கும் வேற நெருக்கங்கள் இருக்குமே, தேவைகள் இருக்குமே. அவர் என்னென்னமோ செய்வார், நம்ம எவ்வளவோ சங்கடப்படுவோம். ஆகையினால தேவ மக்கள் கடன் என்கிறதுக்கே போகாமல் அந்த இடத்துல விசுவாசத்தை கொண்டு வரணும். முதல்ல நஷ்டத்துக்கு நேராக போகாமல் அந்த திட்டமிடுதல், செல்லும் செலவை கணக்கு பார்த்தல், செலவை கண்ட்ரோல் பண்ணி கண்காணித்து செயல்படுத்துதல் போன்றவைகளில் இருக்கணும். கடன் என்கிற ஒரு தேவை என்கிற சூழ்நிலை வந்தால் சில காரியங்களை நிறுத்திடணும். பார்க்கட்டும் இயேசு என்ன செய்கிறார், அவர் சொல்லி தான் நம்ம தொடங்கணும், அவருடைய கைடன்ஸில் தொடங்கியிருக்கோம், அவர் பரத்தில் உருவாக்கினது தானே, தருவார். ஏன்னா சில சமயம் அந்த தூதன் இறங்கி வரும்போது 21 நாள் தடை பண்ண மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் பாதி வரைக்கும் நல்லா நடக்கும், திடீர்னு அங்கே தடையாக நிற்கும். அப்போல்லாம் முழங்கால் தான். தானியேல் முழங்காலையே தெரிந்து கொண்டார். அப்பொழுது கர்த்தர் குறித்த வேளையிலே அடுத்த தூதனை அனுப்பி
அந்த பிசாசை விலக்கி அந்த முதல் தூதனை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் தருவார். நல்ல ஒரு விசுவாசத்தோடு இருந்து கடன் படாமல் இது பண்ணுங்க. கடன் வாங்கக்கூடாது என்று உறுதியா இருங்க. நல்ல உறுதியாக அதில் இருங்க. சில சோதனை வரும். எந்த விஷயத்திலையும் விசுவாச பரீட்சை உண்டு. கர்த்தரையே சில விதத்தில் கொஞ்சம் சோதனையை விட்டுருவார். அப்போ போய் நம்ம கடன் வாங்கிட்டோன்னா சிக்கி போகணும். அதில் தைரியமாக, ஆண்டவரே என்ன அவன் கேவலப்படுத்தினான்னா உங்கள் நாமம் தூஷிக்கப்படும், நீங்கள் பார்த்துக்கிடுங்கப்பா, என்ன நீங்கள் கைவிடவே கூடாதுன்னு உறுதியாக கேட்டு தைரியமாக நின்றணும். கர்த்தர் கடைசி நிமிஷத்தில் பலருக்கு இப்படி அற்புதங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த வாய்ப்பும் இல்லாத இடங்களில் கர்த்தர் செஞ்சிருக்கிறார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரம்பினதா இல்லையா? ஆமென். அப்போ இந்த விஷயத்தில் நீங்க தைரியம் எடுத்துட்டீங்கன்னா குடும்பத்தின் பொருளாதாரம் வர வர ஆசீர்வதிக்கப்படும். பொருளாதாரத்தை நினைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. ஒரு நாளும் ஒரு அலக்களிப்போ, ஒரு கஷ்டமோ, ஒரு பயமோ, ஒரு திகிலோ, வித்தியாசமோ வரவே வராது. அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். கடன் பட்டுட்டோம், என்ன பண்ணுறது? கடன் ஆகிப்போச்சு, வட்டி கடன், இதிலிருந்து மீளணுமே. அப்போ அப்படி சிக்கி இருக்கிறவர்கள் ஆண்டவரிடத்தில் மொத்தமாக நாம் சமர்ப்பணம் செய்வோம். முதல்ல, ஆண்டவரே இந்த கடன் நான் வாங்க மாட்டேன், ஆனால் இன்னைக்கு சிக்கி போனேன், இப்போ இவ்வளவு கடனில் சிக்கி இருக்கேன், ஆனால் வாங்க மாட்டேன் என்று உறுதி எடுக்கிறேன். ஏன்னா அந்த உறுதி வேணும். இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர் இந்த குண்டிலேருந்து காப்பாற்றி விடுவார், திரும்ப போய் நம்மளாவே அடுத்த குண்டில் குதிப்போம். அவருக்கு சும்மா குண்டுக்குள்ளேருந்து நம்மளை தூக்கி விட்டுட்டே இருக்கிற வேலையா? அதை விட இனி நான் குண்டில் குதிக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தால் அவருக்கு ஒரு சந்தோஷம். சரி, என் பிள்ளைய தூக்கி விடுவோம், இந்த துறவிலே விழுந்த இந்த துறவிலே விழுந்த இந்த கழுதையை தூக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. குண்டிலே விழுந்த ஆட்டையாவது மாட்டையாவது தூக்கி விடுவோம், ஆண்டவர் தூக்கி விடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினாலே விசுவாசிங்க. உங்களை அதனால ஆண்டவர் தள்ளிட மாட்டார், கைவிட்டுற மாட்டார், அடித்து ஒதுக்கிட மாட்டார். ஆனால் நீங்கள் கர்த்தரை தேடுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நீ கடன் வாங்க மாட்டேன், இந்த கடன்களை எனக்கு மீட்ட உதவி செய்யும். இதில் நான் பலருக்கு கொடுக்குற ஒரு நடைமுறை ஆலோசனை, கடன் பட்டவர்கள் கடனை எழுதுங்க. ஒரு தாளில் எழுதி வச்சு, இவ்வளவு கடன், இவ்வளோ வட்டி கடன், இவ்வளோ வட்டி, இவ்வளோ மாதம் இவ்வளவு வட்டி கட்ட வேண்டி இருக்குது, மாதம் இவ்வளவு இப்போ முதல் தீக்கணும், அப்படியெல்லாம் நம்ம எழுதி வச்சு கர்த்தர்ட்ட அந்த பேப்பரையே வச்சு ஜோம் பண்ணணும். அந்த 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 என்ன சொல்ல கணக்கு, அதை சொல்லி அவருக்கு தெரியாதது இல்லை. இருந்தாலும் நம்ம முழுமையும் அவர்கிட்டே சாருகிறோம், அவருக்கு ஒத்தாசையை நாடுகிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இதை ஓப்பனாக, விவரமாக, விரிவாக கர்த்தரிடத்தில் நல்லா நீங்கள் சொல்லி ஜெபித்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அப்படியே செய்யுங்க. ஒரு மாதம் இந்த பேப்பர் இருக்கும், அடுத்த மாதம் அது குறைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். சில வேளை திடீர்னு ஒரே நாளில் அற்புதம் செய்யக்கூட கர்த்தரால் முடியும். ஆனால் பையா அதை குறைச்சி மாற்றி போட கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. ஆகவே பொருளாதார விஷயத்திலே குடும்பங்களிலே நல்ல ஒரு திருப்தியை கர்த்தர் தருவாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஸ்தோத்திரம். நான் சொன்னதை ஒரு நிமிஷம் நினைப்பூட்டுறேன். நீங்கள் ஒரு வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் ஜோம் பண்ணிட்டு அப்படியே ஜோம் பண்ணி நான் உட்கார்ந்து கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பொருளாதார திருப்திக்கு தேவன் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறார் என்ற ஒரு அறிவும் விசுவாசமும் நமக்கு இருக்கட்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவனே எனக்கு உண்டானது எல்லாம் நீங்கள் தந்தது தான். சொல்லுங்க, நல்ல வாயை தரங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். எல்லாருமே வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என் வீட்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் தந்தது தான், என்னுடைய நிலம் பொருள் எல்லாமே நீங்கள் தந்தது தான், எனக்கு வேலை நீங்கள் தந்தது,
தொழில் நீங்க தந்தது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரத்திலே உருவாக்கி என்னிடத்திலே கொண்டு வந்து தந்திருக்கீங்க. அதில் எத்தனை எத்தனை நன்மைகளை ஒவ்வொரு நாளும் இறங்கி வந்து என் கைகளில் கிடைக்கிறதுக்கு செஞ்சிட்டே இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, என் காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே கருதி வச்சிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா பக்கத்திலையும், ஆண்கள் பக்கத்திலையும் பெண்கள் பக்கத்திலையும் சத்தம் வரட்டும். ஜெபம் பண்ணுவோம். வெட்கப்படாதிருங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் நிச்சயமாய் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தருவதில் திருப்தி என்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, நீங்க தந்திருக்கிறத நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர் கிருபை தாங்கப்பா. அதிருப்தி, முறுமுறுப்பு, அந்த குறை சொல்லுதல், இது எனக்கு இருக்கவே கூடாதப்பா. எப்பவுமே நடக்காததை நினைச்சு வேதனைப்படுறது, ஒடுங்கின ஆவி, இது எனக்கு இருக்கவே கூடாது. நான் துதியின் உடையை அணிந்து கொண்டு தேவன் தருவதில் எல்லாம் திருப்தி அடைந்து ஸ்தோத்திரம் பண்ணி பலப்பட போகிறேன். ஹல்லேலூயா. கிருபை தாரும், கிருபை தாரும். பண ஆசை, பொருளாசை வேண்டவே வேண்டாம். எனக்கு நீங்களே ஆயத்தம் பண்ணி வச்சுக்க தந்தாலே போதும். அதுவே எனக்கு அனுபவிச்சு தீராது, அவ்வளவா நீங்க வச்சிருக்கீங்க. ஸ்தோத்திரம். தாராளமாய் கொடுக்கும் இருதயத்தை எனக்கு தாரும் என்று எல்லாரும் கேளுங்க. அப்பா, நான் ஏதோ கஞ்சனை போல வாழ்ந்து உள்ளதையும் இழந்து இழந்து குறுகி போகவே கூடாதப்பா. ஆண்டவரே, நான் திறந்த உள்ளத்தோடு கூட தேவனுக்கு கொடுக்கத்தக்கதாக, ஆமேன், அரசாங்கத்துக்குள்ளதை கரெக்டா உண்மையாய் கொடுக்க செலுத்தத்தக்கதாக, என் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கத்தக்கதாக, ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு நான் கொடுக்கத்தக்கதாக என தாராளமுள்ள ஒரு இருதயத்தை தாங்கப்பா, இருதயத்தை தாங்கப்பா. அடுத்த காரியத்துக்காக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நஷ்டம் ஏற்படாமல் என்னை எல்லா காரியங்களிலும் காத்து கொள்ளும் தகப்பனே. எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் கால் வைத்தாலும் நஷ்டத்தில் கஷ்டத்தில் போய் முடியவே கூடாது. ஆமீன். கட்டுகளுக்குள்ள போய் சிக்கவே கூடாது, கண்ணிகளில சிக்கவே கூடாது. நல்ல திட்டமிடுதலை செய்ய எனக்கு கிருபை தாரும், எங்களுக்கு கிருபை தாரும். செல்லும் செலவை முதலாவதே கணக்கு பார்க்கிற அந்த பழக்கத்தை எங்களுக்கு தாருமப்பா, தாருமப்பா, தாருமப்பா. ஆண்டவரே, செலவுகளை கண்காணித்து சரியாய் செலவு செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. Praise the Lord, praise the Lord. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, இனி கடன் வாங்கவே மாட்டோம் அப்பா. யாதொரு மனுஷ கரத்தையும் எதிர்பார்த்து ஆமென் நாங்கள் நிற்கவே மாட்டோம் அப்பா. யாதொரு மனுஷனிடத்திலும் தருவீர்களா தாருங்கள் என்று கேட்கவே மாட்டோம் தகப்பனே. ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள், மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் என்கிற வார்த்தை எங்களுக்குள் பதியட்டும் ஆண்டவரே, உறுதி அடையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதிலே உறுதியாய் இருக்க உதவி செய்யும் தகப்பனே. ஆமீன். ஹல்லேலூயா. இப்பொழுது கடன் பட்டவர்களுடைய விடுதலைக்காக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பிதாவே, எங்களுக்காகவும் எங்கள் சகோதரர்களுக்காகவும் யார் யார் இந்த கடன் கட்டுகளுக்குள்ளே, வட்டி கடன்களுக்குள்ளே, கடுமையான சிக்கல்களுக்குள்ளே அகப்பட்டு தவிக்கிறார்களோ, என் தகப்பன் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த கடன் அத்தனையும் சீக்கிரமாய் கொடுத்து தீர்க்கிற ஒரு நிர்வாகத்தை கொடும். அந்த வருமானங்களை பெருக பண்ணும் ஆண்டவரே. செலவுகளை குறுக்கித்தாரோ, வீண் செலவுகளுக்கு விலக்கி காத்தருளும். அற்புதமாக காரியங்கள் நடக்க, புதிய வழிகள் திறக்க, புதிய வாசல்கள் திறக்க, புதிய நன்மைகள் எங்களுக்கு நேராக இறங்கி வரும்படி பரலோகத்திலே நீர் உருவாக்கி வைத்திருக்கிறவைகள் இன்னும் இன்னும் இறங்கி வந்து இந்த கடன் பாரத்தை மாற்றி போடும்படி அனுக்கிரகம் செய்து விடுமப்பா. எல்லாருக்கும் ஒரு இரக்கத்தை தந்து விடுமப்பா. எந்த ஒரு விசுவாச குடும்பம் ஒரு கடனுக்குள்ள சிக்கி இருக்க கூடாது ராஜா. வட்டி கடன்ல ஆக கூடாதப்பா. ஒரு ஜப்தி நடவடிக்கை வரவே கூடாது தகப்பனே. என் தகப்பன் காத்தருளும். பொருளாதார ஆசீர்வாதத்தை தாரும். பொருளாதாரத்தை பற்றி எப்போதும் எங்கள் மனசிலே ஒரு திருப்தியை தந்து நடத்தும். ஆசீர்வதியும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.